வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காரக்குழம்பு தாங்க. காரக்குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 காய் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், கத்திரிக்காய் 1, முருங்கைக்காய், அப்புறமா உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையும் இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் அந்த காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாதுங்க. கரிஞ்சிச்சு அப்படின்னா குழம்புல கசப்புத்தன்மை ஏற்படும். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த காய்கறி குழம்பு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். அதுக்குள்ளே அது வேகட்டும். நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த 2ஐயும் நல்லா எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எல்லாம் பாதி அளவு வணங்கினா போதுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். நான் இன்னைக்கு இதை வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெயிலே அந்த மசாலாத்தூள் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போது நம்ம காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா குக் ஆயிருச்சு. இடையில நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போது காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மிளகாய்த்தூளில் நல்லா காய் எல்லாத்தையும் பரட்டி விட்டுடலாங்க. இப்போது ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி காய்கள் எல்லாம் கொதிக்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்பு கட்டியாக வேணும்னு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு வச்சிடலாம் இந்த காரக்குழம்பு. பாருங்கள், எவ்வளோ டேஸ்டான காரக்குழம்பு ரெடி ஆயிருச்சுன்னு. சூடான சாதம் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இப்போ இதை சூடான சாதம் கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.